ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொடி போதும் சாம்பார், காரக்குழம்பு, கறிக்குழம்பு, வறுவல் இப்படி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் வாங்கும்போதே மீடியம் காரம் இருக்கிற மிளகாயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எந்த மிளகாயில் காரம் அதிகம், எந்த மிளகாயில் காரம் கம்மின்னு நிறைய பேர்த்துக்கு பார்த்த உடனே தெரியாது. அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். மிளகாயை வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் வெங்காய சட்னி எப்பயுமே அரைக்கிற மாதிரி அரைச்சி பாருங்கள். காரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா 1/2 கிலோ மிளகாய்க்கு 1/2 கிலோ கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா 1/2 கிலோ மிளகாய்க்கு ஒரு 650 கிராம் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ தண்ணி குடித்தாலும் காரம் அடங்கலை, எரிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த மிளகாயை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். வேஸ்ட் பண்ணாமல் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மிளகாயில் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கும் போது காரம் அதிகமாக இருக்கும். எவ்வளோ நீங்கள் கொத்தமல்லி 2 மடங்கு போட்டாலும் காரம் வந்து தனியவே தனியாது. அதனால் அதை அப்படி இருக்கிற மிளகாயில் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ மிளகாய், 1/2 கிலோ கொத்தமல்லி, 25 கிராம் அளவுக்கு கட்டி பெருங்காயம், 3 விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு மிளகு, 1 டம்ளர் சீரகம். இந்த டம்ளரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் டம்ளர் தான் இது. இதில் 1 டம்ளர் மிளகு, 1 டம்ளர் சீரகம், 1/2 டம்ளர் வெள்ளை உளுத்தம்பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் வெந்தயம் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன டம்ளர் 100 கிராம் டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு வாணலில் ஒரு 50 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்த உடனே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக 25 கிராம் அளவுக்கு வெந்தயம், இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே சிம்மில் வச்சு வருங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. 100 கிராம் அளவுக்கு சீரகம், இது ரொம்ப வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக சூடு பண்ணால் போதும். 100 கிராம் அளவுக்கு மிளகு, இதையும் ரொம்ப வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக சூடேறினா போதும். 1 கைப்பிடி அளவுக்கு பச்சை கருவேப்பிலை, இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே ஒரு மிஷினில் கொடுத்து நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் இருக்கிற பெருங்காயத்தை மட்டும் நல்லா நசுக்கி கொடுங்க, அப்போ தான் நைஸாக வரும், இல்லைன்னா மிஷின்லேயே மாட்டிக்கும். மிளகாத்தூள் நம்ம மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்காங்க. நல்லா வாசமாகவும் இருக்குது தூள். ஒரு 4 பேருக்கு நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா இதால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும். சாம்பார் மட்டும் இல்லை, காரக்குழம்பு, கறிக்குழம்பு, குருமா, வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த பொடி ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.